அதிர வைக்க போகும் அஜித் சங்கர் கூட்டணி எதிர்பார்ப்புகளை அதிகரித்த அறிவிப்பு. லைகா நிறுவனம் அதிக பட்ஜெட்டில் பல ஆண்டுகளாக உருவாக்கி வந்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் கல்லா கட்ட தவறியது மட்டுமின்றி சங்கருக்கு மிகப்பெரிய சரிவை கொடுத்துள்ளது. இந்நிலையில் பாகுபலி ரேஞ்சுக்கு வேல்பாரி படத்தை அதுவும் 3 பாகங்களாக சங்கர் இயக்க முடிவு செய்துள்ள நிலையில் அவருக்கு தயாரிப்பாளர்கள் கிடைப்பார்களா என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதுவரை எந்த ஒரு படத்துக்கும் சங்கர் இந்த அளவுக்கு கேலிகளையும் கிண்டல்களையும் சந்தித்து இருப்பாரா என்றால் அதற்கு இல்லை என்கிற பதில் தான் வந்திருக்கும். ஐ படம் கூட பல ரசிகர்களுக்கு பிடித்திருந்தது. அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே இன்றளவும் ஹிட் தான். ஆனால் அதற்கும் மேல இந்தியன் 2 படத்தை சங்கர் செய்த நிலையில்தான் இப்படி உச்சகட்டமாக கலாய்க்கப்பட்டு வருகிறார். இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து இந்தியன் 3 அடுத்த ஆண்டு வெளியாக காத்திருக்கிறது. ஆனால் அந்த படத்தின் ட்ரெய்லர் கூட ரசிகர்களை பெரிதும் கவரவில்லை. இந்நிலையில் அடுத்ததாக வேல்பாரி படத்தை 3 பாகங்களாக இயக்க போவதாக சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சங்கர் கூறியிருந்தார். இந்தியன் 2 படத்தின் தோல்விக்கு பிறகு இயக்குனர் சங்கருக்கு வேல்பாரி படத்தை இயக்க 500 கோடி பட்ஜெட்டுக்கும் மேல செலவு செய்ய எந்த தயாரிப்பாளர் தயாராக வருவார் என்கிற கேள்விகள் சினிமா வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. ஹீரோக்கள் ஒரு படத்தில் தோல்வியை தழுவினால் மீண்டும் அடுத்த படத்தில் எழுந்து வருவது போல இயக்குனர் சங்கர் மீண்டும் எழுந்து வருவார் என்றும் கேம் சேஞ்சர் படம் அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமையும் என்கின்றனர். ராம் சரண் ரசிகர்கள் டோலிவுட்டில் நிச்சயம் படத்தை மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க வைத்து விடுவார்கள். அந்த படம் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் இருந்து வேல்பாரி படம் தயாரிக்க சங்கருக்கு தயாரிப்பாளர்கள் கிடைப்பார்கள் என்பது உறுதி என்கின்றனர். அஜித்திடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதாம். அஜித் சங்கர் கூட்டணி என்றால் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் கண்டிப்பாக உருவாகும். இந்த கூட்டணியை பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அஜித்தும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தயாராகி வருகிறார். இதனால் அஜித் ஒரு வார்த்தை சொன்னால் சங்கர் தயாராகி விடுவார். இவர்கள் கூட்டணி சரித்திர வசூல் சாதனை படைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.